என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே. உங்களுக்காக சிவபெருமான் காத்திருக்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துருக்கியா? இன்னைக்கு கூட நந்தனார் வந்த வழியை அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நாள் எப்பேற்பட்ட நாள் தெரியுமா? புரட்டாசி ரோகிணி யாரோட தெரியுமா? திருநாளை போவார். நெல் விளைவிச்சு அந்த நெல் எல்லாத்தையும் நீ அறுத்து களத்தை குணம் செய்து நீ சிதம்பரம் போலாம். சிவபெருமான் சொன்னதையே கேட்காதவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் மட்டும்தான். ஆண்டே சிதம்பரம் போகணும் ஆண்டே. தில்லைவாழ் அந்தணர்கள் அத்தனை பேருடைய கணவனையும் போய் சிவபெருமான் சொன்னாராம். சிதம்பரம் கோயிலுக்குள்ள உள்ள போறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குதுன்ற. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, புரட்டாசி ரோகிணி அடியன் பிறந்த இந்த புரட்டாசி ரோகிணி இந்த நாளில் நம்ம ஒரு அருமையான 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மாரான நந்தனார் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பஞ்சபட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம தினசரி நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பஞ்சபட்சி ராசி பலன்கள் சேனலில் தினசரி வந்துடுது. முதல் நாள் சாயந்தரம் 6 மணிக்கே வந்துடும். சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தினசரி நாளைக்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டாம், அதில் அன்னைக்கு என்ன திதி, என்ன நாள், என்ன நட்சத்திரம், அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன நாமயோகம், அதுக்கு யோகி யார், அவயோகி யார், அந்த நாளோட சிறப்பு, கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே தினசரி நான் உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சேனலாக பஞ்சபட்சி ராசி பலன்கள் செயல்பட்டுட்டு வருது. நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இந்த நாள் எப்பேற்பட்ட நாள் தெரியுமா? புரட்டாசி ரோகிணி யாரோட தெரியுமா? திருநாளை போவார் நந்தனார் அவருடைய பிறந்த தினமும் இறைவனோடு 2.5 கலந்ததும் ரோகிணி தான். திருநாளை போவார்னு சொன்னா டக்குன்னு உங்களுக்கு புரியுமா எனக்கு தெரியல. ஆனா இந்த பாட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே. அப்படியே சிலுக்குங்களா ஆண்டே சிதம்பரம் போகணும் ஆண்டே. நான் படம் அப்படியே பார்த்தீங்கன்னா உருகிறீங்க. அப்படியே நந்தனார் படத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டே சிதம்பரம் போகணும் ஆண்டே. இந்த ஏழையை நீங்கள் அடிக்கலாம் கொள்ளலாம் என்ன வேணுமானாலும் செய்யலாம், ஆனா சிதம்பரத்தை பார்க்கறதுக்கு அதில் ஒரு டயலாக் வச்சிருப்பான் அந்த டைரக்டர். அவன் கூட சொல்லக்கூட இருந்தாலும் நம்ம தாத்தா வச்சுக்கிறீங்களா கோயிலுக்கு சிதம்பர தரிசனமா அப்படின்னு வரும். இன்னைக்கெல்லாம் பேன் பண்ணியிருப்பீங்க, ஆனா அன்னைக்கு அந்த டயலாக் அப்படியே வச்சிருப்பாங்க. ஏன்னா நந்தனார் அந்த ஜாதியை சேர்ந்தவர். என்ன பையன் அப்படின்னா ஒரு விஷயத்தை போய் சொல்றவங்க. என்ன மலையாளத்தில் என்ன சொல்றான்? பறையும் அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். சொல்கின்றவன், ஒரு செய்தி இந்த உலகத்துக்கு சொல்கின்றவன். அதுல அவர் ஐயரா இருப்பாரு, இவர் இருப்பாரு. இவர் போய் கையை கட்டிட்டு நிப்பாரு, அவர் தடி எடுத்து அடிப்பாரு. அதுலதான் வரும் கோயிலுக்கு சிதம்பர தரிசனமா அப்படின்னு. அதுல அந்த கடைசி என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த 300 வேலி நெல் விளைவிச்சு அந்த நெல் எல்லாத்தையும் நீ அறுத்து களத்தை குணம் செய்து நீ சிதம்பரம் போலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு ஆள் ஒடியாருவான் ஆண்டே அப்படின்னு. என்ன நம்ம நெற்பயிரெல்லாம் விளைஞ்சு கிடக்கு. நேத்து தாண்டா நீர் தண்ணி பாய்ச்சறதுக்கே போனா நந்தனா அப்படின்னு போய் பார்த்தா அப்படியே இந்த நெல் பயிரெல்லாம் அப்படியே விளைஞ்சு நிற்கும். நந்தனார் போய் அப்படியே அழுதுகிட்டு களத்து மேட்டில் படுத்துருவார். சிவபெருமான் வர்றார். சிவபெருமான் பாருங்க, தனக்கு வேண்டப்பட்டவனா அந்த ஆளு மாட்டை பிடிச்சின்னு அந்த ஆளு உழுது பொண்டாட்டியை கூட்டின்னு நெல் நட்டு அந்த நெல்லை வளர்த்தி அது விடிஞ்சு காலையிலுக்குள்ள பயிரா நிக்குது. அந்த நெல்மணி அறுத்து வச்சுக்கிட்டு தான் அந்த பாட்டு அந்த இடத்துல வரும். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா அப்படின்னு, நீதாயா எல்லாமே எனக்கு அப்படின்னு. அந்த இவரு அந்த ஐயர் அப்படியே அந்த வசனத்தை அந்த இடத்துல திருப்பி போடுவாங்க. அப்பயிலுக்கு சிதம்பர தரிசனமா, அப்பயிலுக்கு சிதம்பர தரிசனமா அது கேட்டிருப்பாரு இல்லையா? அது திரும்ப அந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே கீழே அவர் காலில் விழுவார். அப்போ நந்தனார் எல்லாரும் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. சிவபெருமான் பாத்தீங்கன்னா நந்திய கொஞ்சம் விலகிக்கப்பா, நந்தனார் வந்திருக்கான், அவன் என்ன பாட்டு போட்டு உள்ள விட மாட்டானுங்க இந்த முட்டா பசங்க அப்படியே சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அறிவு ஜீவிகள்ல நம்ம எல்லாம் நந்தனாரை உள்ள விடல கோயிலுக்குள்ள. இதுல என்னன்னா நந்தனார் சிதம்பரம் சேர்ந்துட்டாரு. சிதம்பரத்துல தில்லைவாழ் அந்தணர்கள் அத்தனை பேருடைய கணவனையும் போய் சிவபெருமான் சொன்னாராம். நந்தனார்
நந்தனார் வந்திருக்கான், போய் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து நந்தனாரோட கனவுல வந்து சொல்றாரு, இங்க பாருப்பா எல்லாத்தையும் போய் சொல்லியிருக்கேன், நாளைக்கு வருவாங்க, நீ போய் உள்ள வந்துரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு கூட நந்தனார் வந்த வழியை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வழி நந்தனார் வந்த வழியா தீட்டுப்பட்டுருமா, வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாதான். சிதம்பரம் கோயிலுக்குள்ள உள்ள போறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குதுன்ற, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சாதாரண மனுஷனாவே எனக்கு வெக்கமா இருக்குது. நான் ஒன்னும் பெரிய லாடு விட்டு கொலா புட்டுலாம் இல்ல, ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு வெக்கமா இருக்குதுன்ற. ஏன் தெரியுமா? என்ன நீங்க எல்லாம் 7 கையோட பிறந்துட்டீங்க, நந்தனார் மட்டும் 2 கையோட பிறந்துட்டான். உங்களுக்கு மட்டும் 7 கிட்னி இருக்கு, அவனுக்கு மட்டும் ஒரே 2 கிட்னி இருந்தது. சிவபெருமான் சொல்லி யாரும் கேட்கல. அடுத்த நாள் அப்படியே தீக்குள்ள தீய மூட்டி சிவபெருமான் சொன்னது பொய்யா இருக்குமோ? சிவபெருமான் சொன்னதையே கேட்காதவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் மட்டும்தான். சிவபெருமானே வந்து சொல்றாரு, அந்த நேர்ல வர்றது, அந்த நேர்ல வர்றது எவ்வளவு பெரிய புண்ணியம். அந்த வந்து சொல்லி நீ யாரும் கேட்கல, தீய மூட்டி அதுக்குள்ள இறங்குடா அப்படின்னாங்க. இறங்கி வெளியில வந்து நந்தனார் அந்த கோயிலுக்குள்ள வந்து அப்படியே போய் நடராஜ பெருமானோடய ஐக்கியமாயிட்டார். அதனாலதான் பாரதியார் பாடினார், காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் கிடைக்குதடா நந்தலாலா. காக்கை சிறகின, காக்கையை பார்த்தா நந்தனார் மாதிரியே இருக்கான் பாரதியாருக்கு. தீக்குள் விரலை வைத்தா நந்தனாரை தீண்டுற மாதிரியே இருக்கான், உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. பாரதியார் பெரிய ஞானி, அந்த ஐயர் தானே, ஆனா ஞானி. ஐயர்லயே தப்பி பிறந்த ஞானி அவர். ஜாதியை பத்தி இங்க பேசக்கூடாதுன்னு நான் நிறைய நினைக்கிறேன், பட் நந்தனாரை பத்தி பேசும்போது இதை சொல்லாம இருக்க முடியல. அதனால நான் எப்படியாவது சிதம்பரத்துக்கு போகணும்னு ஒருத்தன் காத்திருந்தான் பாருங்க, அவர் புரட்டாசி ரோகிணி என்றுதான் எம்பெருமானார் சிவபெருமானார் அந்த சிதம்பரத்துல 2.5 கலந்தார் இறைவனோடு. இன்னைக்கெல்லாம் பஸ் இருக்குது, போக மாட்டோமே, வேலை இருக்கே, கார் இருக்கு, போக மாட்டோமே, வேலை இருக்கு, ஏன்னா எனக்கு வேலை இருக்கு, ஆபீஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. சிவபெருமான் அங்கதானே இருக்காரு, எப்ப போய் பார்த்தா என்ன? இப்ப என்ன நந்தனார் வர்றது காத்திருந்த மாதிரி சிவபெருமான் எனக்கு அங்க காத்திருக்காரு. யாருக்காக காத்திருக்கிறாரோ அவன் அங்கே போவான், அதான் விஷயம். நந்தனாருக்காக சிவபெருமான் காத்திருந்தார், உங்களுக்காக சிவபெருமான் காத்திருக்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. வேற ஒண்ணுமே வேண்டாம். எனக்காக சிவபெருமானே காத்திருக்காருன்னா வேற என்னையா வேணும் இந்த உலகத்துல? ஒண்ணுமே வேண்டாம். எல்லாமே அவன் தான். இந்த பொருள் அவன் தான், மேஜை அவன் தான், டிவி அவன் தான், செல்போன் அவன் தான், லைட் அவன் தான், நான் அவன் தான், நீங்க அவன் தான். அவனின்றி ஒன்னும் நடக்காது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே கண்ணாசை எழுதுறான் பாருங்க. சிவபெருமான் அசைஞ்சாதான் உலகமே அசையும். ஆனா நம்ம நேரம் இல்லைங்க. சிதம்பரம் தானே, இங்க தானே போய்க்கலாம், எனக்கு பக்கத்துல தான் இருக்கு, நம்ம ஊருக்கு கேட்ட பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கண்ணு நல்லா இருக்கும் போதே கண்ணிரண்டும் உன்னையே காண வேண்டும், கையிரண்டும் உன்னையே தொழ வேண்டும், கால்கள் ரெண்டும் உன்னையே நாட வேண்டும். இறைவா, என்னாலும் நீ என்னுடனேயே இருக்க வேண்டும். இந்த புரட்டாசி ரோகிணியில நந்தனாரின் பொற்பாதங்கள் தொட்டு பணிகிறேன். திருநாளை போவார். யாரு சிதம்பரம் போனீங்கன்னா கேட்டாலும் நாளைக்கு போவேன்னு சொன்னாராம். அவர் ஒரு முதலாளிகிட்ட இருந்தார், அதனால நாளைக்கு போவேன்னு சொன்னார். அதனாலேயே அவர் பேர் திருநாளை போவார் அப்படின்னு. எல்லா கோயிலையும் போய் பாருங்க, 63 நாயன்மார்கிட்ட திருநாளை போவார் எழுதி போட்டு புரட்டாசி ரோகிணின்னு எழுதியிருப்பாங்க. அடியேன் செய்த பாக்கியம், அடியேன் செய்த புண்ணியம், அந்த புரட்டாசி ரோகிணியில் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். இது வந்து ஏன் தோலை உரிச்சு நந்தனார் வாசிச்ச மேளத்துக்கு கட்டினா கூட அந்த புண்ணியத்துக்கு அது ஈடாகாதியா? சொகனாதான் என்னன்னு சொல்றதையா நீ ஆண்ட கருணைய? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதற்கு ஈடாகாது. நீங்க இறைவனிடம் போய் ஜாதியெல்லாம் பார்க்காதீங்க. அவன் என்னைய உங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டவன் எனக்கு புரியவே மாட்டாங்க. கடவுளுக்கு ஏதியா ஜாதி? கடவுளும் நீயும் நோர்த்தாய் பிள்ளை, நானும் கடவுளும் ஒண்ணுதான். சரிங்களா? அவனும் நானும் ஒண்ணுதான், அவ்வளவுதான். இதுல வந்து எவ்வளவோ பிரிவுகள் பாக்குறீங்க. ஏன் ஜாதிக்கு இந்த தெய்வம்னு வச்சுக்கிறீங்க? ஜாதிக்கு ஏதியா தெய்வம்? ஜாதி பார்த்தா அது தெய்வமே கிடையாதுயா. ஜாதி பார்த்தா அது எப்படி தெய்வமா இருக்கும்? எங்க ஜாதிக்கு தான் தெய்வம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன். எப்படி நீர், நெருப்பு, நம்ம தான் எல்லாத்தையுமே ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம் இல்லையா? இங்கே ஜாதியால் எதுவுமே நடக்காது. ஜாதி என்பது நம்மிடம் ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு மட்டுமே தேவைப்படுமே தவிர, ஜாதியை வச்சுட்டு போய் ஒரு டீ கேட்டா அவனா டீ கொடுப்பானா? சரி, ஏன் ஜாதிக்காரன் என்னை விட ஒரு பல மடங்கு கோடீஸ்வரனா இருக்கிறான், போய் பொண்ணு கேட்டா கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஜாதிக்காரன் காலேஜ் நடத்துறான், போய் சீட்டு கேட்டா கொடுப்பானா? எல்லா ஜாதிக்கும் ஒரே காசு தான். டாக்டர் சீட்டு போய் கேளுங்க, உங்க ஜாதிக்காரங்க எத்தனை பேர் காலேஜ் நடத்துறாங்க, யாராவது கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. முதல்ல புரிஞ்சுங்க, ஜாதி என்பது நம்மெல்லாம் ஒரு கூட்டம், நம்மெல்லாம் ஒரு இனம் அப்படின்னு அடுத்தவனை வெறுப்பேற்றுறதுக்கும் அடுத்தவனை டென்ஷன் பண்றதுக்கும் என்னை நான் முட்டாளாக்கி கொள்வதற்கு மட்டுமே பயன்படுமே தவிர அதால் எந்த புண்ணியமும் கிடையாது. இப்போ நான் ஒரு ஜாதி, சரி ஓகே, அறுத்தா பச்சை கலர்ல வரும், சிவப்பு கலர்ல தான் வரும். ஜாதியை வைத்து எந்த ஒரு மனிதனையும் எடை போடாதீர்கள்.
நீங்கள் அப்படி பார்த்தா டெய்லியும் சிவ பூஜை பண்ண ஐயா இருக்குல்ல, சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்துருக்கணும். அந்தனாருக்கே வந்து காட்சி கொடுக்குறார். அந்தனாருக்காக சிவபெருமான் நிலத்தை வந்து உழுகிறார், ஏரோட்டுறார், பார் பிடிக்கிறார், நெல் நடுறார், கூட்டு வந்து நெல்லை விளைவிக்கிறார். விளைவிச்சு நந்தனாருக்காக நான் இருக்கிறேன், உனக்கா நான் இருக்கேன்டா அப்படின்னு. யாருக்காக இங்க யார் இருக்கிறார்களோ இல்லையோ தெரியாது, நமக்காக இறைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், இறைவன் என்னுடன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். நன்றி, வணக்கம்.